மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். முதலில் ஓடி வந்து உதவுகின்ற நிலைப்பாட்டின்படி பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் திக்குவாப்புயல் இலங்கையை தாக்கி அதே நாளிலே சாகர் பந்து ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையை தொடங்க உத்தரவிட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவசர உதவி பொருள்கள், உணவுப் பொருள்கள், நிவாரணப் பொருள்கள் அனைத்தையும் உடனடியாக வழங்கியதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ குழுக்கள் மூலமாக விரைவான நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதையும் அறிவீர்கள். மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் உங்கள் அரசின் முயற்சிகளுக்கு இலங்கை அரசினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இந்திய அரசு நின்றது. மோடி அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் அவர்களை தமது சிறப்பு தூதுவராக உடனடியாக இலங்கைக்கு அனுப்பினார்கள் என்பதை நான் உங்களிடத்தில் நினைவுபடுத்துவது இதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் 450 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான உதவித்தொகைக்கு அறிவிப்பதற்கும் இந்த வருகை மேற்கொள்ளப்பட்டது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எங்களின் இந்த உடனடியான உதவி இந்திய வம்சாவளி தமிழர் மீதான அக்கறை அதனுடைய வெளிப்பாடுதான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உதவி தொகுப்பு இலங்கையின் மறுசீரமைப்பு மற்றும் மீள் கட்டுமான முயற்சிகளுக்கு ஆதரவாக உள்ளது. புயலால் ஏற்பட்ட சேதம் மலைநாட்டு பகுதிகளில் அதிகமாக இருந்ததால் இந்த உதவி தொகுப்பு அந்த பகுதிக்கு சிறப்பு கவனத்தை தருகிறது. சாலை மற்றும் ரயில் இணைப்புகளை மீண்டும் நிறுவுவதில் நாம் ஏற்கனவே கணிசமான முன்னேற்றத்தை எட்டியுள்ளோம் என்பது இன்னொரு சிறப்பம்சமாகும். தற்காலிக தங்குமிட பொருட்களை வழங்குவதற்கும் முழுமையாக சேதமடைந்த 4000 வீடுகள் மற்றும் பகுதியாக சேதமடைந்த சுமார் 3000 வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் நாம் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியை அளித்துள்ளோம். மேலும் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை துறைகளில் உயிரி தாக்கத்தை குறைக்கும் முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு வருகிறோம். இலங்கையில் இந்தியாவின் மிக பழமையான தூதரக அலுவலகமான கண்டியில் உள்ள துணை உயர் ஸ்தானிகரகம் முதன்மையான உங்கள் நலன்களை பாதுகாக்கவே அமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் நலனே இந்திய இலங்கை உறவின் மைய கருத்தாக கொண்டுள்ளது. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற இந்தியாவின் கொள்கை நமது இரு நாடுகளிடையே இந்த அபூர்வமான மக்களுக்கு இடையே உறவில்தான் உருவானது. அந்த சிந்தனையே உங்களுடைய அன்பின் காரணமாக உருவானதுதான் என்பதை எல்லோருக்குமே ஒரு பெரிய பெருமை என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் முன்வைப்பதிலே பெருமை கொள்கின்றேன். அதேபோல நமது உறவு அசாதாரணமான நம்பிக்கையும் நல்லிணக்கம் கொண்டதாகவும் உள்ளது. கோவிட்-19 தொற்று, பொருளாதார நெருக்கடி, தித்வா புயல், மேற்காசிய மோதலால் ஏற்பட்ட விநியோக சிக்கல்கள், எனர்ஜி கிரைசிஸ் அத்துணைகளுக்கும் இந்தியா எத்தனையோ சவால்களை கொண்டிருந்த போதும் இலங்கையினுடைய சவாலை சமாளிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் கோரிக்கை காட்ட விரும்புகிறேன். பல பிரச்சனைகள் இருந்தபோதும் நம்முடைய பக்கத்து நாட்டு சகோதர சகோதரிகள் சொல்லலாத பேருக்கு ஆளாகிறார்கள். இப்பொழுது தன்னுடைய வீரத்தை மறந்துவிட்டு ஓடோடி வந்து உடனடியான உதவியை தருகின்ற நாடாக இந்தியா விளங்கியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்பு ஜனாதிபதி அவர்கள் அனுரா குமார திசாநாயக்கா அவர்களுடன் நடைபெற்ற உரையாடலில் இந்திய இலங்கை உறவின் பல்வேறு அம்சங்களை பற்றி நாங்கள் விரிவாக கலந்துரையாடினோம். மிகவும் சவாலான உலக சூழலில் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்ப்புகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை எங்களுடைய உரையிலே நான் குறிப்பிட்டேன். அவரும் அவருடைய உரையிலே இதை உணர்ந்து மிக மிக இணக்கமான ஒரு வாசமோடு நடந்த உரையாடலாக அமைந்திருக்கிறது. சிங்கள தீவிரத்தோடு பாலம் அமைப்போடு என்று சுப்பிரமணிய பாரதி
இன்றைக்கு உறவு பாலமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் சகோதரிகளே, இது நாடுகளுக்கான கூட்டுறவு நூற்றாண்டுகளாக நிலைத்துள்ளது. நமது தொழில்முறை உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நோக்கமாக கொண்டுள்ளது. இனிமையான காலங்களில் கடினமான காலமாக இருந்தாலும் உங்கள் சகோதரனாக இந்தியா என்றும் உங்கள் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் பாசம் கொண்ட சகோதரனாக மூத்த சகோதரனாக உங்களோடு இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. சந்தித்து உரையாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அம்மான் நன்றியை உண்டாகும் இந்த நேரத்தில் மீண்டும் இறைவா எல்லோருக்கும் எல்லாம் ஒரு என்கின்ற உயர்ந்த சிந்தனை எங்களை விட்டு ஒருபோதும் அகலக்கூடாது. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே தவிர நான் மட்டும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனையாக ஒருபோதும் தமிழருடைய பிரார்த்தனையாக இருந்ததில்லை. அனைவரும் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை வேண்டி அவனுடைய திருப்பாதங்களை பணிந்து வழங்கி, கதிரேசா, இந்த மக்களுக்கு வாழ்வில் எல்லா வளங்களையும் கொடு, எல்லா மகிழ்ச்சியையும் கொடு, எல்லா உயர்வையும் கொடு, எல்லா வெற்றியையும் கொடு வேண்டி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிலோன் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை மேம்படுத்த இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த மேம்பாட்டின் உதவித்தொகை பெறும் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் தொகையையும் இது பெருமளவு உயர்த்தி வழங்கப்படும், எண்ணிக்கையும் கூட்டப்படும் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி. கீழே விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கின்றான் திருவள்ளுவர். கல்வியை ஒருவனுக்கு அறிவில்லாத சிறந்த செல்வம் என்றும், கல்வியை தவிர மற்ற பொன் பொருள் போன்றவை செல்வங்களாக இருந்தாலும் அவை அழியாத செல்வங்கள் என்று சொல்ல முடியாது. மனதிற்குள்ளும் அறிவுக்குள்ளும் இருக்கின்ற கல்விதான் எந்த நேரத்திலும் அழியாத செல்வம் என்பதை திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த திருவள்ளுவர் சொல்வதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று இந்திய அரசு தமிழ் மக்களுடைய கல்வி முயற்சிக்கு பெரும் துணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மக்கற்ற ஆனந்தத்தை கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாட்டர் தான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். உங்கள் வெற்றி நம்முடைய வெற்றி. உங்கள் சுகமான ஒரு தீர்வு காண வேண்டும். அதிலே நம்முடைய முயற்சிகள் என்றைக்கும் தொடரும். இந்த உணர்வே அவசர காலங்களில் உங்களுக்கு உடனடியாகவும் தன்னிச்சையாகவும் உதவி செய்யவும், உங்கள் தேவைகளை விரைவாக பதிலளிக்கவும், அதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வதற்கு எங்களை தூண்டுகிறது. துவா புயலால் ஏற்பட்ட பேரழிவை, குறிப்பாக இலங்கையின் வடநாட்டு பகுதியில் ஏற்பட்ட பேரழிவை அறிந்து சொல்லல்லா துயரத்தை நாங்கள் அனைவரும் அடைந்தோம். இந்திய வம்சாவளி தமிழர்கள் பல 100 பேர் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்ததை அறிந்ததும், ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்ததையும், லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்ததையும் அறிந்து ஒட்டுமொத்த இந்திய தேசமே வருத்தப்பட்டது. இந்த நேரத்தில் வீடுகளிலும் குடும்பத்திற்கும் புயலால் பாதிப்படைந்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கண் கலையலாம் நட்பு என்ற குரலுக்கு ஏற்ப நாங்கள் காத்திருக்கவும் இல்லை, தாமதிக்கவும் இல்லை. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு எப்போதும் முதலில் ஓடி வந்து
தொடங்க உத்தரவிட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவசர உதவி பொருள்கள், உணவுப் பொருள்கள், நிவாரணப் பொருள்கள் அனைத்தையும் உடனடியாக வழங்கியதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ குழுக்கள் மூலமாக விரைவான நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதையும் அறிவீர்கள். மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் உங்கள் அரசின் முயற்சிகளுக்கு இலங்கை அரசினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இந்திய அரசு நின்றது. மோடி அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் அவர்களை தமது சிறப்பு தூதுவராக உடனடியாக இலங்கைக்கு அனுப்பினார்கள் என்பதை நான் உங்களிடத்தில் நினைவுபடுத்துவது கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் 450 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான உதவித்தொகைக்கு அறிவிப்பதற்கும் இந்த வருகை மேற்கொள்ளப்பட்டது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எங்களின் இந்த உடனடியான உதவி இந்திய வம்சாவளி தமிழர் மீதான அக்கறை அதனுடைய வெளிப்பாடுதான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உதவி தொகுப்பு இலங்கையின் மறுசீரமைப்பு மற்றும் மீள் கட்டுமான முயற்சிகளுக்கு ஆதரவாக உள்ளது. புயலால் ஏற்பட்ட சேதம் மலைநாட்டு பகுதிகளில் அதிகமாக இருந்ததால் இந்த உதவி தொகுப்பு அந்த பகுதிக்கு சிறப்பு கவனத்தை தருகிறது. சாலை மற்றும் ரயில் இணைப்புகளை மீண்டும் நிறுவுவதில் நாம் ஏற்கனவே கணிசமான முன்னேற்றத்தை எட்டியுள்ளோம் என்பது இன்னொரு சிறப்பு அம்சமாகும். தற்காலிக தங்குமிட பொருட்களை வழங்குவதற்கும் முழுமையாக சேதமடைந்த 4000 வீடுகள் மற்றும் பகுதியாக சேதமடைந்த சுமார் 3000 வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் நாம் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியை அளித்துள்ளோம். மேலும் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை துறைகளில் உயிரின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு வருகிறோம். இலங்கையில் இந்தியாவின் மிக பழமையான தூதரக அலுவலகமான கண்டியில் உள்ள துணை உயர் ஸ்தானிகரகம் முதன்மையான உங்கள் நலன்களை பாதுகாக்கவே அமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் நலனே இந்திய இலங்கை உறவின் மைய கருத்தாக தொடர்ந்துள்ளது. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற இந்தியாவின் கொள்கை நமது இரு நாடுகளிடையே இந்த அபூர்வமான மக்களுக்கு இடையே உறவில்தான் உருவானது. அந்த சிந்தனையே உங்களுடைய அன்பின் காரணமாக உருவானதுதான் என்பதை எல்லோருக்குமே ஒரு பெரிய பெருமை என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் முன்வைப்பதிலே பெருமை கொள்கின்றேன். அதேபோல நமது உறவு அசாதாரணமான நம்பிக்கையும் நல்லிணக்கம் கொண்டதாகவும் உள்ளது. கோவிட்-19 தொற்று, பொருளாதார நெருக்கடி, தித்வா புயல், மேற்காசிய மோதலால் ஏற்பட்ட மிக சிக்கல்கள், எனர்ஜி கிரைசிஸ் அத்துணைகளுக்கும் இந்தியா எத்தனையோ சவால்களை கொண்டிருந்த போதும் இலங்கையினுடைய சவாலை சமாளிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பல பிரச்சனைகள் இருந்தபோதும் நம்முடைய பக்கத்து நாட்டு சகோதர சகோதரிகள் சொல்லலான பேருக்கு ஆளாகிறார்கள் எப்பொழுது தன்னுடைய தேர்தலை மறந்துவிட்டு ஓடோடி வந்து உடனடியாக உதவி தருகின்ற நாடாக இந்தியா விளங்கியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்பு ஜனாதிபதி அவர்கள் அனுரா குமார திசாநாயக்கா அவர்களுடன் நடைபெற்ற உரையாடலில் இந்திய இலங்கை உறவின் பல்வேறு அம்சங்களை பற்றி நாங்கள் விரிவாக கலந்துரையாடினோம். மிகவும் சவாலான உலக சூழலில் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்ப்புகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை எங்களுடைய உரைகளை நான் குறிப்பிட்டேன். அவரும் அவருடைய உரைகளை இதை உணர்ந்து மிக மிக இணக்கமான ஒரு பாச உணர்வோடு நடந்த உரையாடலாக அமைந்திருக்கிறது. சிங்கள தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று சுப்பிரமணிய பாரதி பாடினார்.